அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. முகல் நண்பர் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் மாத்தியோசி பக்கத்தில் இருந்தும் மாத்தியோசி பேர் ஆண்ட்ராய்டு பக்கத்தில் இருந்தும் முகமது ரில்வான் பின் ஜாபர் அலி சவுதியிலிருந்து பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு வந்து செம்மையான ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம சவுதியில் நான் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளாம் வந்து டாலர் கார்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ டாலர் கார்டால எக்கச்சக்கமான பிரச்சனை வந்துட்டு இருக்கு. நானே அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து நிறைய பேர் வந்து இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை தினைக்கு போறாங்க வராங்கலாம் கம்ப்ளைண்ட் பண்ண என்கிட்ட சொல்றேன். மெசேஜ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து கமெண்ட். நான் அதெல்லாம் டெலிட் பண்ணிட்டேன். ஏன் கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு வந்து நான் ஸ்கூலுக்கு போறேன். அந்த ஸ்கூலில் தமிழ் நிறைய பேர் இருக்காங்க. அதுல 2-3 பேர் என்கிட்ட சொன்னாங்க, உண்மை நடந்த விஷயம் இந்த மாதிரி போனாங்க என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் அந்த வீடியோ பண்ணது காரணமே. அது வந்து நான் சொல்றது நல்லா கேட்டீங்க, ஒய்ஃபை மூலியமா நீங்க யூஸ் பண்ணா அது பிரச்சனையே கிடையாது. நீங்க வந்து கைரேகை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணி அந்த நெட்டு சிம் மூலியமா நீங்க டாலர் கார்டு பேசினாலோ கொண்டாலோ தான் பிரச்சனை வரும்னு சொல்லி தான் அவர் என்கிட்ட சொன்னாரு. அதை தான் நான் அதுலயும் சொல்லியிருப்பேன். அதனால நீ இன்டர்நெட் யூஸ் பண்ணி இது பண்றதுனால அப்படி இந்த பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? அது நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ நான் கொடுக்க போற இந்த டாலர் கார்டு வந்து உங்களுக்கு ஃப்ரீயா பேசிக்கிறது. அதாவது டாலர் கார்டுலாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிளே ஸ்டோர்ல அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிட்டு நீங்க பேசுவீங்க. பட் இது வந்து எப்படி கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு தரையும் ஒவ்வொரு இமெயிலையும் இல்லைன்னா சாதாரண ஒரு யூகே நம்பர் நான் தான் கொடுத்துருக்கேன். பாத்தீங்கன்னா இந்த பிரிமோ ஃப்ரீ கால் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஒரு யூகே நம்பர் கொடுத்துருப்போம். அந்த யூகே நம்பர் வச்சு நீங்க அந்த அப்ளிகேஷன் ஈஸியா ஓப்பன் பண்ணலாம். இமெயில் ஐடி மூலமும் ஓப்பன் பண்ணலாம். ரெண்டுல எதுனாலும் ஓப்பன் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நான் அந்த அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா நான் வீடியோக்கு மேலே லிங்க் கொடுத்துருப்பேன். லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. அப்படி சப்போஸ் டவுன்லோட் பண்ண தெரியல, டவுன்லோட் பண்ண முடியலன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா சரி, நேராக பிளே ஸ்டோர் போங்க. பிளே ஸ்டோருக்கு போயிட்டு நீங்க டைப் பண்ணுங்க, இன்டர்நேஷனல் கால்னு டைப் பண்ணினாலே கீழே பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12வது அப்ளிகேஷனாக இருக்கு பாருங்க. அந்த இன்டர்நேஷனல் கால் நல்ல சிம்பிளை பார்த்துக்கோங்க. இதான் இந்த இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் அப்ளிகேஷன். ஓகேங்களா? நான் வீடியோக்கு மேலே லிங்க் தரேன். டச் பண்ணி டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா நீ பிளே ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. ஓகே, இப்போ நான் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இப்படி தான் இருக்கும். ரிஜிஸ்டர் சைனிங் இன் கேட்கும். இப்போ வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். இப்போ நீங்கள் புதுசாக தானே பண்ணுறீங்க, அதனால் நீங்கள் ரிஜிஸ்டர் தான் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ நான் எப்படி பண்ணணும் மட்டும் சொல்லி காமிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு நேம் கொடுங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, இப்போ நான் மாத்தி அப்படின்னு கொடுக்குறேன். மாத்தின்னு கொடுத்து கீழே வந்து பாருங்க யோசின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இமெயிலுக்கு டச் பண்ணினாலே பாருங்க இமெயில் வரும் பாருங்க. இப்போ எனக்கு வந்து இப்போ நான் இத்தனை இமெயில் இருக்கு. இப்போ நான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட இமெயிலை கொடுக்குறேன். சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட இமெயில் நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா 1990 இந்த இமெயில் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்காக வேண்டி நான் வேற இமெயில் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ நான் கீழே இருக்கு வந்து இந்த 555 இமெயில் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் பாஸ்வேர்டு போடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா நான் பாஸ்வேர்டு போட்டேன். பாஸ்வேர்டு போட்டு கீழே பாருங்க இந்த ரெஃபரல் கோடு இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரெஃபரல் கோடு என்ன சரிங்கன்னா FYZH5 இதான் ரெஃபரல் கோடு. நல்லா பார்த்துங்க. FYZH5 ஓகே, நல்லா பாத்துங்க. FYZH5 கொடுத்துட்டு நீங்க என்ன சரிங்கன்னா ஜஸ்ட் நீங்க கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கேட்டு சப்போஸ் உங்க நம்பர் கேட்டா கேட்கும், நம்பர் கேட்கலாம் டைரக்டா போயிடும். இப்போ நான் வந்து ஜஸ்ட் நான் கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ பாருங்க எனக்கு நம்பர் கேட்குது. இப்போ இங்க சவுதி அரேபியான்னு இருக்கு. நான் இப்போ என்னோட நம்பர் கொடுக்க மாட்டேன். இப்போ நான் அதுக்கு என்ன கொடுக்குறேன், நான் வேற ஒரு நம்பர் கொடுக்குறேன். சரிங்களா? என்னுடைய வந்து பிரிமோ நம்பர் நான் கொடுக்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ நல்லா பார்த்துங்க. இப்போ நான் வந்து யூகே நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்க. +1 5180675604 கொடுத்துருக்கேன். இப்போ ஜஸ்ட் நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் ஆகி வந்து கீழே வந்து இமெயில் ஆல்ரெடி யூஸ்னு வந்துருச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் பேக் வந்துட்டு இமெயில் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் இந்த இமெயில் கொடுக்குறேன். இதை கொடுத்து நான் திருப்பி வந்து எல்லாமே ரெஃபரல் கொடுத்து கண்டினியூ கொடுக்குறேன். கொடுத்துட்டு மறுபடியும் நான் நம்பர் போடுறேன். நல்லா பார்த்துங்க. +1 518675 சரிங்க 675 இது நம்பர் வந்து 6756049. ஓகே, 6049 நல்லா பாத்துங்க. 6049 இதை நான் கொடுத்து இப்போ நான் ஜஸ்ட் நான் கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தனே பாருங்க எனக்கு வந்து ரெஜிஸ்டர்னு வரும் பாருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் வெரிஃபிகேஷன் ஆகும். ஆயிட்டு இந்த பாருங்க அக்கௌண்ட் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான், சக்சஸ்ஃபுல்லி வந்துருச்சு. இவ்வளோதான் விஷயங்க. ஸோ உங்களுக்கு வந்து நான் கொடுக்குற அந்த ரெஃபரல் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த மாதிரி வந்து அமௌண்ட் வந்துடும். சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு இன்னொரு ஷூட்டிங் காமிச்சிடுறேன். இவ்வளோதாங்க விஷயம் வந்துட்டு. அதே மாதிரி வந்து நான் பார்த்தோம்னா சைடில் பாருங்க இந்த யூஎஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 யூஎஸ் இருக்குது. அது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தரையும் யூஎஸ் பண்ணும்போது அதாவது உங்களுக்கு வந்து இந்த 20 யூஎஸ்ல வந்து உங்களுக்கு வந்து 20 நிமிஷம் ஃப்ரீயாக பேசிக்கலாம். நல்லா பார்த்துங்க, 20 நிமிஷம் ஃப்ரீயாக பேசிக்கலாம். அதே மாதிரி இந்த ஏரன் ஃப்ரீ கிரெடிட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஏரன் ஃப்ரீ கிரெடிட் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ரெஃபரல் கோடு இருக்கும். அந்த ரெஃபரல் கோடு கொடுத்து நீங்கள் ஓப்பன் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு நீங்கள் இன்வைட் பண்ணீங்கன்னா இல்லை உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு அந்த ரெஃபரல் கோடை கொடுத்து அதை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு 20 கிரெடிட் கிடைக்கும். அதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு 20 நிமிஷம் ஃப்ரீயாக பேசிக்கலாம். கீழே போட்டுருங்க பாருங்க, உங்களுக்கு 20 நிமிஷம் ஃப்ரீயா பேசிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ வந்து
நீ வந்து இப்போ நான் கொடுத்துருக்க அந்த FYZHE5 அப்படின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வீடியோக்கு மேலே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை கொடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ரெஃபரல் கோட் ஏதாச்சும் கொடுத்தா நீங்கள் ஓப்பன் பண்ணணும். நான் இந்த கோடை கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்குன்னு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த ஏர் அண்ட் ஃப்ரீ கிரெடிட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ரெஃபரல் கோட் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் அப்படியே வாட்ஸ்அப்பில் இன்வைட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் இப்போ உங்களோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் பேரை சொல்லிட்டு கூட நீங்கள் இந்த ரெஃபரல் கோடை போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ண சொன்னால் கூட அவங்க ஓப்பன் பண்ணாங்கன்னா அது மூலிமா உங்களுக்கு 20 கிரெடிட் கிடைக்கும். நீங்கள் ஸ்டார்டிங் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு 20 நிமிஷம் கிடைக்கும். அப்புறம் ஒவ்வொருத்தவும் அதுமாதிரி நீங்கள் வந்து ஒரு 10 பேருக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணினாலும் உங்களுக்கு 10 12 20 உங்களுக்கு 2 மணி நேரம் ஃப்ரீயாக பேசலாம். அந்த மாதிரி அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ ஒரே ஆள் இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்களே வந்து இப்போ நீங்கள் 2 3 இல்லை இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு 4 இமெயில் அட்ரஸ் இருக்குது. இப்போ இந்த 4 இமெயில் அட்ரஸையும் நான் கொடுத்து ஒவ்வொரு தடவையும் கிரியேட் பண்ணி ஆனால் அந்த ரெஃபரல் கோடு மட்டும் என்னோட ரெஃபரல் கோடு கொடுத்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா FYZHE5 இருக்குல்ல, இந்த ரெஃபரல் கோடு கொடுத்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 4 இமெயிலையும் நான் கொடுத்ததுனால எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசுகிறான். கிட்டத்தட்ட வந்து அந்த மாதிரி வந்து எனக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுகிற மாதிரி வந்துருச்சு எனக்கு. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கும் சரிங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சிங்க. நான் மேலே இந்த ரெஃபரல் கோட் கொடுக்குறேன். அந்த ரெஃபரல் கோடை வந்து கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரெஃபரல் கோட் இருக்கும். அந்த ரெஃபரல் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுங்க. அதுக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அது மூலியமா ஒரு 20 நிமிஷம் கிடைக்கும். அவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் ஃப்ரீயாக பேசிக்கலாம். ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்ச ஒரு இதில் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா நம்ம கொடுக்குறது எல்லாமே UK நம்ம தான் கொடுத்துருவோம். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இமெயில் அட்ரஸ் பிரச்சனை கிடையாது. சரிங்களா. ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்க யூஸ் பண்ணீங்க. பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கட்டாயம் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், உங்க நண்பர் யாரும் தெரியாமல் இருக்கலாம். ஸோ பார்க்குற அனைத்து நம்ம ஒரே ஷேர் பண்ணீங்க அப்படின்னா தெரியாத அனைத்து இந்த வீடியோ பேசி வந்துடும். ஸோ வீடியோ வாட்ச் பண்ணது ரொம்ப நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.